Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. பாஸ்டருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அன்பாக அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த திருச்சபை ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச்சோட தலைமை போதகர் பாஸ்டர் ஏனோக் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம எழுந்திச்சு ஜெபம் செய்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக உங்களோட சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே உங்களோட ஆராதனை ஆண்டவரை கலந்து கொள்ள வைக்க ஒரு கிருபைக்காக உமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா. எங்கள் எல்லோரும் நீங்க ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. என்னையும் ஐசப்பா மலேசியா தேசத்திலிருந்து பத்திரமாக டென்மார்க் தேசத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துல நீங்க கொண்டு வந்த நோக்கம் உங்களோட சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. டென்மார்க் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. பாஸ்டர் ஏனோக்கை நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்களோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக வல்லமையாக நீங்க மகனை பயன்படுத்துங்கள் ராஜா. ஆண்டவரே ஏனோக் பாஸ்டரோட ஊழியத்தின் எல்லையை நீர் விஸ்தாரமாக்குங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ தூதல் கொண்டு இந்த சபை நீங்க நிரப்பதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட மெல்லிய பிரசன்னம், உங்களோட திவ்ய பிரசன்னம், உங்களோட ஆறுதலின் பிரசன்னம், சமாதானத்தின் பிரசன்னம், சுகமளிக்கிற பிரசன்னம் இறங்கி வந்ததுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உங்களோட ஆவியில் ஆண்டவரே நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. சிந்தனைகள் எங்கும் செதறாதபடி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா வசனத்தை நாங்க வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி நாங்க நடக்கவும் செய்ய எங்களுக்கு நீங்க தாப்பா கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க தாப்பா பெரியவர், சபைக்கு தலைவர் நீங்க தாப்பா தலையாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரை நீங்க சொல்லிக் கொடுங்க ராஜா. மாம்சத்தை மறித்து நீங்க வெளிப்படுங்கள் ராஜா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க வாங்க, நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரேஸ் தி லார்ட். உட்காரும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க பாஸ்டர். ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்படிதான். அவர் மனசுல எதுவும் வைக்க மாட்டாரு, எல்லாம் ஓப்பனா அவர் தெரியப்படுத்திடுவாரு. ஸோ நீங்க பல நேரங்கள் கடுப்பா இருப்பீங்க தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. பாஸ்டர் என் பேர் மேரி சுமிதா. நான் ஆக்சுவலி ஒரிஜினலி கேத்லிக்கா இருந்தேன். இப்போ சுமிதா பிரகாஷ். என்னோட ஹஸ்பண்ட் செல்வ பிரகாஷ் உங்களுக்கு தெரியும். 1.5 வருஷமா டென்மார்க்ல இருக்கிறாரு. 2 பசங்க பாஸ்டர். சன்னு கீர்த்தி யூஎஸ்ல படிச்சு இப்போ வேலையில் இருக்கிறாரு. மூத்த மகள் ஷர்லி. மகள் இப்போ IMU காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. பயோமெடிக்கல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்னோட குடும்பம். 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்தது பாஸ்டர். எனக்கு தலையில 1 கிலோக்கு மேல டியூமர் கட்டி. எப்படி நான் கர்த்தருக்குள்ள வந்தேன்றது ஒரு சாட்சியாக நான் தெரிய வைக்கணுன்றது தான் என்னோட சாட்சியாக இருக்கு. என்னோட ஊழியத்தின் பேஸே என்னோட சாட்சி தான். மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி 2019 ஜூலை 3ஆம் தேதி. அதுக்கு முந்தின மாசம் பாஸ்டர் ஜூன் மாசம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தி வந்துடுச்சு எனக்கு. என்னோட வாழ்க்கையில ஒரு துளி கூட வெளிச்சமே இல்லையே. அடுத்தடுத்தது என்னோட குழந்தைங்க இழப்புகள் நான் இழந்திருக்கிறேன். அது பெரிய டிப்ரெஷனா இருந்தது எனக்கு. மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. மூத்த மகளுக்கு வாழ்க்கை துளி கூட வெளிச்சமே இல்லை, இருட்டு. சந்தோஷம் எல்லாம் இருந்தது பாஸ்டர். பொருளாதார ரீதியில பினான்சியலி எல்லாமே இருந்தது, எந்த குறைவும் இல்லை. ஆனா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, சமாதானம் இல்லவே இல்லை. ஒரு நாள் படுத்து எழுந்திரிச்சாலே நான் பொழிச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது.
கட்டி வளர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பெரிய கட்டி, 1 கிலோக்கு மேல அந்த கட்டி. ஸோ இந்த வெளியரங்கமான பெயினை வந்து என்னோட ஹஸ்பண்ட் என் மகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் அந்த வழியில கடந்து செல்றாங்க வெளியரங்கமான இழப்புகளை பார்த்து. ஆனா எனக்கு பாடிக்குள்ள இருக்கிற அந்த கட்டி, அந்த வலி, ஒரு துளி, ஒரு சின்ன ஸ்பாட் கட்டி வந்தாலே தலைவலி தாங்க முடியாது. ஆனா 1 கிலோக்கு மேல அந்த கட்டி வந்து என்னால எப்படி அந்த வலி தாங்கினேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பெரிய கட்டி. ஸோ ஒரு நாளைக்கு பாஸ்டர் ஒரு பெனடால், ஒரு 4-5 பெனடால் சாப்பிட்டா ஒரு மணி நேரத்தை தாங்கும் அந்த பெனடால். போய் படுத்துடுவேன், அவ்வளோ பெரிய கட்டி. இங்கே 2 பேரும் அவங்க வேலைக்கோ என்னோட மகள் வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு மன அழுத்தம் ஜாஸ்தியாகி, உங்களுக்கு யாருக்கும் இவங்க 2 பேருக்கு நான் சொல்லவே இல்லை தலையில கட்டி இருக்குதுன்னு. ஏன்னா அவங்க அந்த வலி வேதனை அவங்களால எதுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கணும், எல்லாமே அவங்க எதிர்க்க சும்மாவே நடிப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் மலேசியா தேசத்தில் 15 வருஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து. ஒரிஜினலி நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோங்க. நான் பெங்களூரு, அவர் திருநெல்வேலி. 15 வருஷம் ஆச்சு அந்த தேசத்தில் வந்து. என்னோட பால்கனி ரூமில் நான் நின்றுட்டு இருக்கிறேன், 11வது மாடி. அங்கே இப்போ நான் குதிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவே எடுத்துட்டேன். அந்த எண்ணம் வந்து நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி ஒரிஜினலி நான் கேத்தலிக்காக இருக்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த சிலுவையில் அவர் தொங்க விட்டுப்பாங்க, அவர் மரித்து இருக்கிறாரு, ஆனால் அவர் பேச மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் தான் இறந்துட்டாரு, மரிச்சாச்சு, எங்கேருந்து பேசுவார். ஸோ அது அப்படியே தான் வளர்ந்த 40 வருஷம். ஒரு குரல் கேட்டது பாஸ்டர், பால்கனியில் நின்றுட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு குரல், அழகான குரல், நில்லுன்ற ஒரு சத்தம். என்னடா யார் இது நில்லுன்றாங்க? நான் ஹஸ்பண்ட்கே சொல்லல, மகளுக்கும் தெரியாது நான் குதிக்க போறேன், என் லைஃப்பை முடிச்சுக்க போறேன்னு. யார் இங்க நிக்கிறாங்க? பார்த்தா காத்தா இருக்கு, ஆனா ஒரு பர்சன் பக்கத்துல நிக்கிறது, ஐ கேன் ஃபீல் இட். நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார் பாஸ்டர். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கதையை நான் கேட்டதே கிடையாது. அவர் நில்லுன்னு சொல்லிட்டு, உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உன்னோட பாடுகள் துக்கங்கள் அவர் சுமந்தார். சிலுவை காமிக்கிறார் பாஸ்டர், அவர் சுமக்கிறக்குள்ளும் உன்னோட நோய்கள் பலகீனங்கள் அவர் சுமந்தார். நீயே சாகணும், உன்னோட சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், தன் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி சிலுவை காட்சி காமிக்கிறாரு. அவர் தொங்கி அவர் மறிக்கிற தருணம், கடைசி துளி ரத்தம் அது என்னோட இருதயத்துல வந்து கழுவியது. அப்படியே கூல் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஹார்ட். இது என்னோட ப்ராக்டிக்கலான அனுபவம். அப்போ நான் வந்து சர்ஜரி போல பாஸ்டர். நான் ஜூன் மாதத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, சர்ஜரிக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ நலமாக சுகமாக வாழணும், உன்னோட மரணத்தை அவர் ருசி பார்த்துட்டாரு, எதுக்காக நீ சாகணும், நான் உன் கூடவே இருக்கிறேன். அந்த கம்ஃபர்டான அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாஸ்டர். ரிட்டன் மனசு மாற்றி விட்டுட்டாரு. ஆனால் அந்த குரல் கேட்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. திரும்பி வர மிகப்பெரிய இது ஹாஸ்பிட்டல் மலேசியாவில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கு செலவாகும். அங்கே போகிறோம், போன பிறகு 2 நாள் தான் அட்மிட் ஆகுறேன். இங்கே நெக்கிலேருந்து டோ வரைக்கும் எல்லா பாடி பார்ட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் டே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன். அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறக்குள்ளோ, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறக்குள்ளோ ஒரு அந்த ரேடியேஷன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மயக்கமாக இருக்கும். ஆனால் கான்ஷியஸில் இருப்பேன். டாக்டர் வந்து ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு கால் வந்துச்சுன்னு இது ஆஃபீஸ் போயிட்டாரு. டாக்டர் பேசுறது காதில் கேட்குறேன். 1 கிலோக்கு மேலே டியூமர் கட்டி இருக்கு, கட்டி தலையில் வச்சா இறந்துடுவாங்க, அவங்க பொழைக்க மாட்டாங்க, நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாவா, அனுப்பி விட்டுடலாம். 130,000 ரிங்கெட் மலேசியாவில் கரன்சி, அதில் ஆல்மோஸ்ட் பாதி பணம் எடுத்துட்டாங்க, இன்னும் சர்ஜரியே ஆகலை. இவர் ஒரே ஒரு வார்த்தை, அங்கே கூட வாய்ஸ் ரேஸ் பண்ணுவார் ஃபர்ஸ்ட், ஒரே வார்த்தை சொன்னார், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் ஒய்ஃபோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு.
அதுக்கப்புறம் வந்து இவரை கூப்பிட்டாங்க, இம்மீடியட்டாக கூப்பிட்டாங்க. நான் மயக்க நிலைமையில இருக்கிறேன், எனக்கு கான்ஷியஸ் இருக்கானா கூப்பிட்டு வந்து தெரியப்படுத்துறாங்க. இவர் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் உடனே நாங்கள் அடுத்தடுத்தது போயிட்டோம். பெங்களூர் போனோம். ஜூலை 1ஆம் தேதி போனோம். ஜூலை 3ஆம் தேதி சர்ஜரி நடக்குது. 11 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், 11 மணிலேருந்து காலையில் ஈவினிங்கு 5:30 வரைக்கும் சர்ஜரி. இங்கே தான் எல்லாரும் கவனமாக கேட்கணும். அந்த சர்ஜரி நேரத்தில் கரெக்டாக 2 பெல் அடிக்குது பாஸ்டர். 2 மணி அந்த சத்தம் கேட்குற என்னோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. என்னோட சோல் வந்து வெளியில, ஆத்மா வெளியில நிக்குது. என்னோட சரீரத்தை நானே பார்க்குறேன். பாதி ஹியூமர் வந்து ஸ்டீல் போல்ல வச்சிருக்காங்க கட் பண்ணி. டாக்டர்ஸுங்க எல்லாம் சொல்றாங்க இவங்களோட அந்த கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸை போட்டு பாடியை ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிடலான்ற பேசுகிற வார்த்தைகள் கேட்குறேன் நான். எல்லாம் சயின்ஸ் கம் ஸ்பிரிச்சுவல், இது எல்லாமே ரிப்போர்ட், சயின்ஸ் ரிப்போர்ட் இருக்கு எங்ககிட்ட. ஸோ எல்லா நாடி துடிப்பு, ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு. ஐ எம் டெட் பாடி. ஆனால் பேசுறது அத்தனையும் நான் வந்து என்னோட ஆத்மால பார்த்துட்டு இருக்கிறேன், பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். திடீர்னு அப்படி மேலே பார்க்குற பாஸ்டர், ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்தில் இறைவன் ஏசப்பா இறங்கி வருது நான் பார்க்குறேன். வந்த உடனே டக்குன்னு என்னோட ஒரு செகண்ட் கூட இல்லை, என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போறாரு. படி ஏறி தான் போறேன். கீழே பார்க்குறேன், நரக லோகத்தை காமிக்கிறாங்க. நான் பார்க்குறேன், நரக லோகத்தை பார்க்குறேன். இதுதான் என்னோட தலை. 50 தையலுக்கு மேலே அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கியூமர் கட்டி பாருங்க, பவுலில், ஸ்டீல் பவுலில் அவ்வளோ பெரிய பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் 2 ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம். இது 7 வருஷத்துக்கு முன்னாடி தலையில மிகப்பெரிய முகலாம் அந்தகாரமாக இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து மேலே போறக்குள்ள பாஸ்டர் கீழே வானத்துக்கும் கீழேயோ பிசாசு எகிருது. வந்து நான் அவர் கூட ஏன் போறேன்னு அப்பதான் அவரோட கையை பார்க்குறேன். கையில இருக்கிற ஹோலை பார்க்குறேன். கட்டியா என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கையை ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய கேட்டு திறக்குது பாஸ்டர். கேட்டு திறந்து உள்ள போறேன். அந்த அருமையான உலகத்தை காமிக்கிறார் ஆண்டவர். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன், ஃப்ரூட்ஸ் பார்க்குறேன், ட்ரீஸ் பார்க்குறேன், மெலோடியஸான மியூசிக் கேட்குற பாஸ்டர். அவ்வளோ தேவதூதர்கள், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இங்க உட்காரக்குள்ள அப்படியே சபையை நிறைஞ்சிருக்கு. தூதர்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நறுமணம், அருமையான ஒரு நறுமணம் பாரடைஸ்ல அவ்வளோ நல்லா இருக்கு. கையை கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்னோட வாழ்க்கையில ஒரு 12 வருஷம் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்பவே சஃபரிங் நான் பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வாழ்க்கையில அடுத்தடுத்தது இழப்புகள் மேல இழப்பு நான் சந்திக்கிறதுக்குள்ளோ என்னால அது சந்தோஷமா அந்த லைஃப்பை வாழவே முடியல. என்னால தற்கொலை வரைக்கும் போயிட்டேன்னா யோசிச்சு பாருங்க என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும். அந்த அந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அங்கேயே இருந்துட்டா ஏசப்பான்னு அவர் முகத்தை பார்த்து கேட்குறேன். அவர் சிரிக்கிறாரு, ஒன்றும் பேசல. அப்புறம் ஒரு அழுகுற குரல் கேட்குது. என்னோட மகள், மூத்த மகள் கீழே பார்க்குற என்னோட பாடி பழக்க வச்சிருக்கிறாங்க. மகள் அழுதுட்டு இருக்கிறா. ஹஸ்பண்ட் வந்து சோகமா நின்று இருக்கிறா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ நான் இறந்துட்டு இங்க மேலே வந்திருக்கிறேன். அப்பதான் அவர்கிட்ட என்னோட நியாயத்தை கேட்டேன். எதுக்காக எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த மாதிரி இழப்புகள். 2014 என்னோட 2வது மகள் டோனி, அந்த மகளுக்கு வந்து முழுசா பிறந்த குழந்தை, 10 மாசம் முழுசா பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்து வெண்டிலேட்டர்ல வச்சுக்கிறாங்க. நான் ஏசப்பாட்ட கேட்கிறேன், இயற்கையான காத்து நீங்க கொடுத்தது என் மகன் சுவாசிக்கலையே, செயற்கையான காத்து தானே சுவாசிட்டு இருக்கிறார். ஒரு நாள் வந்து டாக்டர்ஸே முடிவு பண்ணிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைலாம் உயிரோட வாழ முடியாதுன்னு. மனசை கல்லாக்கி 1 மாசம் கழிச்சு போய் கண்ணுக்கு முன்னாடி அந்த வெண்டிலேட்டர் நான் தான் தூக்கிட்டு நிக்கிறேன். முன்னாடி என்னோட அந்த வெண்டிலேட்டர் எடுக்கிறாங்க. அவளோட உயிர் பிரிந்தது. அது ரொம்ப எனக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. டோலி அந்த பிள்ளைக்கு டோலின்னு பேர் வச்சோம். ரொம்பவே பைத்தியமா ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் டோலி எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு வந்து நினைச்சு
மனநிலை பாதிக்கப்பட்டு அது என்னை பார்க்குறக்குள்ளோ அவருக்கே சுகரே வந்துச்சு ஃபர்ஸ்ட். அவர் எப்படியாச்சும் ஐயோ நான் இப்படி இருக்கிறது நல்லா இல்லையே, வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியும், ஒன்று என்ன ரீசனே தெரியல எங்களுக்கு, ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குது ஒன்றுமே தெரியல. அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் டோலி வேணுன்றதும் 1.5 வருஷம் கழிச்சு நீங்க கன்சீவ் ஆகலாம்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால 2016 3வது மகள் ரூபி கன்சீவ் ஆகுறேன். 7 மாசம் குழந்தை நல்லா தான் இருந்தா வயிற்றுல. 7வது மாசம் ஸ்கேன் பண்றதுக்குள்ள வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பிளட் இல்லைன்ட்டாங்க. அந்த குழந்தைய வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணுமே, ஏன்னா டோலி நான் மிஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ 3வது குழந்தை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு சொல்லி என்னோட தொப்புள் கொடியிலேருந்து அந்த கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையோட நரம்புக்கு பிளட் செலுத்த முடியும்னு ஒரு இருக்கு சிஸ்டம் இருக்கு. அதுக்கும் நான் ஒத்துக்கினேன். ரொம்ப கஷ்டமான ப்ரோசஸ், அது தாங்கவே முடியாது. அது வெறும் 80 ml தான் கொடுத்தாங்க. ஹார்ட் பீட் நல்லா வந்துச்சு, மூமெண்ட் நல்லா இருந்தது. 8ஆம் மாசம் ஸ்கேனிங் போனேன். தாய் கையிலேருந்து பிளட் எடுக்கிறாங்க. எடுத்த கையோட அந்த கொடுத்த 80 ml எடுத்துட்டாங்க. குழந்தை வயிற்றுல இறந்து போயிட்டோம். இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த டைம்ல வந்து சைனீஸ் நியூ இயர், எல்லாரும் ஊருக்கு போற இதுல இருக்கிறாங்க. யாருமே கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான கேஸ் இதுன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்தா பெரிய உயிர் போயிடும் ஏதோ சொல்றாங்க. அவங்க போர்ல தான் இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்போர்ட் இது விசாக்கு அப்ளை பண்ணாரு. அந்த சைனீஸ் நியூ இயர்னால அது முடிஞ்ச தான் கிடைக்கும். 5 நாள் யோசிச்சு பாருங்க, 5 நாள் மறித்த குழந்தைய வயிற்றுல வச்சு ஒரு துளி கூட தூக்கம் இல்லை, கண்ணீரெல்லாம் வத்தி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வயிற்றுல குழந்தை அழுகி போயிட்டா. ஒரு வார்த்தை துர்வாசனம் வர ஆரம்பிச்சு, நாத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வயிற்றுல மூமெண்ட் இருந்தால் தான் நம்ம பசியெல்லாம் எடுக்கும். என்னால் சாப்பிட முடியல, கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வர மறுபடியும் எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டி தலையில ஏறி நான் இப்படி நிக்கிறேன்னே. என்னோட மூத்த மகளுக்கு 2வது முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகணும், அதுக்கு முன்னாடி இப்படி கூப்பிட்டுட்டீங்களே, என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு தெரியணும் இல்லையா? நான் என்ன செஞ்சேன், ஏதாவது தப்பு செஞ்சேன்னா, பாவம் செஞ்சேன்னா, அடுத்தடுத்தது ஏன் என்னோட 3 பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை அப்படின்னு வந்து நான் அவர் கேட்கறதுக்குள்ள அவர் ஒரு பதிலும் பேசல. பாரடைஸ்க்கு மேல இன்னொரு ஹெவன் இருக்கிறது அப்பதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அதுக்கு மேல 3ஆம் வானத்திலிருந்து ஒரு குரல், அந்த குரல் வந்து அந்த வாய்ஸ் ரொம்ப கணீரமான வாய்ஸ், கம்பீரமா. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே எனக்கு நடுக்கம் வந்துடுச்சு. நான் ரொம்ப சாஃப்ட் பாஸ்டர், இவர் ரொம்ப ஹார்டு, 2 பேரும் பார்த்தாலே தெரியும். அந்த குரல் ரொம்ப கணீரமா பயங்கரமா இருந்தது. ஏசப்பா பேசல, ஆனா அந்த குரல் மட்டும் பேசியது. அந்த குரல் வந்து சங்கீதம் சாம்ஸ் 29 எப்படியெல்லாம் அந்த குரல் பேசியிருக்கோ, எப்படியெல்லாம் இருக்கோ அது போல இருந்தது அந்த குரல். அப்ப அந்த குரல் என்ன பேசியதுன்னா, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் சாபமாக மாறி உன்னை வந்து அண்டியது. 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4வது தலைமுறைக்கு நான் கொடுத்தது ஜட்ஜ்மெண்ட்னாரு. எனக்கு அப்படியே வந்து ஷாக் ஆச்சு. அப்படி என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்? ஒரு செகண்ட்ல எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப நான் அடுத்தது போய் எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்க ஹஸ்பண்ட் தெரியப்படுத்தணும், எல்லாம் வந்துட்டு இருக்கு. 4 தலைமுறைக்கு உண்டான சாபத்தை ஒரு செகண்ட்ல சொல்லியும் முடிச்சிடுறாரு. அப்ப எனக்கு அது வந்து அந்த ரீசன் அவங்க நியாயத்தீர்ப்புப்படி கரெக்டாக பட்டது. எனக்கு நீ போய் இந்த காரியத்தை நான் மறுபடியும் உனக்கு உயிர் கொடுத்து அனுப்புற, போய் என் மக்களுக்கு தெரியப்படுத்து, என்னோட நியாய தீர்ப்பை பத்தி தெரியப்படுத்து, என்னோட காவனட் கட்டளைகள் பத்தி தெரியப்படுத்து, அதோட மீறுதல் பத்தி தெரியப்படுத்துன்னு சொல்றக்குள்ளோ அதுக்கப்புறம் அப்படி சொல்றாரு, உன்னோட குழந்தைங்க 2 பேர் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நீ செய்யின்றாரு. அப்புறம் இந்த பக்கம் ஏசப்பா பார்க்குற, அப்பதான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. மேத்யூ 5:17 படி என் பிதாவோட கட்டளைகள் நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தை நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்த அழிக்க வரலனாரு. அதுக்கப்புறம் வந்து நான் கீழே ஒரு கரெக்டாக இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்குது பாஸ்டர். எனக்கு அது அந்த விஷயம் வந்து என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்னோட ஸ்பிரிட்டை கொண்டு வந்து பாடியில் அப்படியே படுக்க வைக்கிறாரு ஏசப்பா. கரெக்டாக 3 மணி பெல் அடிக்குது 3. ஸோ 1 hour
என்னோட ஜர்னி வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே நாள் சர்ஜரி, 2வது நாள் ஐசியூவில் இருந்து, 2nd டே 2 நாள் வார்டில் இருந்த பாஸ்டர். 5th டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு. எல்லாருக்குமே ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கட்டி வச்சு யாரும் குழைக்கவே முடியாது. ஒன்று கோமாவில் இருக்கணும், இல்லை சின்ன குழந்தை வச்சு ஒரு வீல் சேர்லேயே இருக்கணும், இல்லை டெத்து. இது தவிர வேற எதுவுமே கிடையாது. 5 நாளில் பேச ஆரம்பிக்கிற ஹஸ்பண்ட்டு. அந்த இது நடந்தது எதுதோ பேசுகிற, ஆனால் அவரால் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா 2 பேரும் கேத்தலிக் பேக்ரவுண்டு. இப்படி நடந்தது அப்படி நடந்தது எதோ சொல்கிறேன், ஆனால் தெளிவாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேசவும் முடியாது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 1 மாதம் மட்டும் தான் இந்தியாவில் இருந்தோம். அடுத்த மாதமே மலேசியாவுக்கு வந்துட்டு கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர்கள்கிட்ட முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு. ஆனால் அந்த குரல் மட்டும் எனக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள். நான் ஃபாதரோட குரல் கேட்டுட்டு சன்னோட கிட்ட டைரெக்டாக பேசிட்டு, என்னோட பால்கனியில் ஒரு காற்று போல ஒரு பர்சன் பேசினாரு. ஆனால் ரொம்ப ஆறுதலாக இருந்தது அந்த குரல். இந்த ட்ரினிட்டி காடோட விஷயங்கள் அத்தனையும் வந்து 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 போயிட்டு இருந்தது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்னோட நான் பெங்களூர் கர்நாடகா. எனக்கு வந்து கன்னடா பைபிள் வந்து விஜிஎஸ் அப்பாவோட மனைவி திருமதி வத்சலா தேவி அவங்க தான் கொடுத்தாங்க கன்னடா பைபிள். இப்போ எனக்கு ட்ரினிட்டி காட் வந்து சொன்ன ஒரு விஷயம், நான் தமிழில் பிரசங்கம் பண்ணணும், தமிழில் பேசணும், தமிழில் தான் ஜெபம் பண்ணணும், அது எந்த விஷயமாகட்டும் தமிழில் தான் நீ பண்ணணும்னு சொன்ன பிறகு இப்போ எனக்கு அடுத்தது தமிழ் படிக்க ஆரம்பிக்கணும். தமிழ் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, என்ன பண்ணுறது? அப்போது கன்னடாவில் படித்து தமிழில் எழுத ஆரம்பித்தேன், வசனங்களை எழுத ஆரம்பித்தேன். இந்த டைமில் பேசுகிறேன்னாக்கா அந்த ஃப்ளூவெண்ட் அவரே கொடுத்துடுவார். அது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல, ஆட்டோமேட்டிக்லி அது வந்துடும். ஸோ இப்படி தான் என்னோட கனெக்ஷன் ஜர்னி வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா வந்து 2019 2021 வரைக்கும் இந்தியா தேசத்தில் வல்லமை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் 2022 மலேசியாவுக்கு வந்தாச்சு. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் சபையை ஆசீர்வதித்தார். அடுத்தது என்னோட எல்லைகளை விஸ்தாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 2023 இந்தோனேஷியாவுக்கு போனேன், 2024 ஸ்ரீலங்காவுக்கு போனேன். இந்த வருஷம் 2025ஆம் வருஷம் கர்த்தர் எனக்கு டென்மார்க் தேசத்துல வர வைத்திருக்கிறாரு. அதுக்கு நான் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஏராளமான சாட்சிகள் விஜிஎஸ் அப்பா கிட்ட என்னதான் இருந்தாலும் அஃபிஷியலா வந்து அங்கீகாரம் பெறணுன்றதுக்காக விஜிஎஸ் அப்பா கிட்ட அவர் மிகப்பெரிய பைபிள் ஸ்கூல் நடத்துறாரு. அஃபிஷியலா படிச்சு ரெவரண்ட் டாக்டர் பட்டமும் நான் வாங்கிட்டு, அதே நேரத்தில் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸில் நான் கமிட் ஆகிருக்கிறேன் பாஸ்டர். ஸோ என்னோட காரியம் ஜெபம் பண்ணுற விஷயங்கள் மட்டும் இல்லை, சோஷியல் சர்வீஸ். ஒரு 50 குழந்தைங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, HIV-னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வாலண்டரியாக நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஏசப்பா எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் நீ ஆல்ரெடி நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால குணமாயிட்டு இருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அது பண்ணிட்டு இருக்குது. அந்த ட்ரஸ்டி கிட்ட நான் கேட்ட பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபுட்டெல்லாம் சப்ளைன்னு ஸ்பெஷல் ஃபுட்டு வரணும்னு. ஸோ அந்த ட்ரஸ்டோடு சேர்ந்து நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ எனக்கு அந்த பெஸ்ட் அவார்ட் சோஷியல் சிறந்த சமூக சேவை பணியை பண்ணிட்டு இருக்கிற முன்னணியில் பண்ணிட்டு இருக்கிற சிறந்த பெண்மணி ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் உமன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஹியூமானிட்டேரியன் ஸ்பிரிட், உண்மையான மனிதாபிமானம் உள்ள ஆவி, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி சில ரகசியங்கள் விஷயங்கள் இருக்கு. இது தேவனை மகிமைப்படுத்த நான் தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவ பற்றியோ சபையை பற்றியோ இன்னைக்கு நான் தெரியப்படுத்தணும். ஏன்னா சபை யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எபேசியன்ஸ் 5:32 படி இந்த நாளில் கிறிஸ்துவ பற்றிய சபையை பற்றி நான் தெரியப்படுத்துகிறேன். என்னோட வாழ்க்கையில் வசனங்கள் எப்படி என்ன வழி நடத்தினாருன்றது இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக நான் நிற்கிறேன் பாஸ்டர். இந்த வசனங்களை வைத்து தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. நிறைய காரியங்கள் ஏசப்பா பண்ணி இருக்கிறாரு. யோவான் 21:25 படி
அவர் செய்த காரியங்கள் அத்தனையும் இந்த வேத புக்ல எழுதுனா இந்த வேர்ல்ட் என்ற ரூமுக்கு இடமே பத்தாது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தின்படி 3 வருஷம் இருந்த சீஷர்கள் அவர் செய்த அற்புதங்கள் சிலருக்கு மட்டும் தான் இதுல எழுதியிருக்கிறாங்க சிஸ்டர். அவர் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ அந்த ஏராளமான காரியங்கள்ல பிராக்டிக்கல் அனுபவத்துல நானும் ஒருத்தியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய ஜனங்கள், ஏன்னா சத்தியங்கள் தெரிஞ்சா சத்தியம் தான் நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கும். ஸோ இந்த உயிர் எனக்கு இலவசமா கொடுத்தார் பாஸ்டர். இலவசமா கொடுத்தது நம்ம மற்றவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்தார். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல எங்க ஹஸ்பண்ட் என்னை நம்பணும். அப்போ நான் ஜெபம் பண்றதுக்குள்ள ஒரு ஹீலிங் அங்கே நடக்கணும். இப்போ நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த கேட்குறேன், நான் ஜெபம் பண்றதுக்குள்ள நீங்க என் பக்கத்துல நிக்கணும். நான் யாருக்கு கை தொட்டு ஜெபம் பண்றேன்னு உங்களோட வல்லமை அவங்க பார்க்கணும். அப்பதான் என்னை நம்புவாங்க. ஸோ அப்படி சொல்றதுக்குள்ள அவரு எப்பெல்லாம் நான் ஜெபம் பண்றேனோ ஹீஸ் த ஒன் தி ஹீலர். அவர் தான் ஹீலிங் பண்ணார். ஆனால் இன்னும் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கருவி அவர் என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ப்ரே பண்ற அவரு விடுதலை கொடுக்குறார். ஆனால் அவரு சொன்னது என்னன்னாக்கா 3 சாட்சிகள் நான் இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்கிறேன். 1 யோவான் 5:8 1 யோவான் 5:8 3 சாட்சிகள் இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்கிறேன். என்னை அவர் கிருபாகர வரங்கள்னால நிரப்பி இந்த காரியத்தை தெரியப்படுத்தினாரு. முதலாவது ரத்தம். அந்த ரத்தம் எள்ளளவு பொய் பேசாது. பொய்யொரிக்காத தேவன். அவரோட ரத்தம் ஒரு நாளும் பொய் பேசாது. ஒரு மனிதனை பார்க்கறதுக்குள்ள அவங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை தெரியப்படுத்துற ஒரு வரத்தை தீர்க்கதரிசன வரத்தை எனக்கு தந்தாரு. அதே நேரத்தில் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் தான் இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துது. எல்லார்கிட்ட இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி ஜெபம் பண்ணி இந்த கட்டில் இருக்கிறாங்க, இந்த மாந்திரிக கட்டில் இருக்கிறாங்க, இந்த நோயில இருக்கிறாங்க. ஸோ ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்கும். சிலருக்கு ஹாஸ்பிட்டல் அனுமதி கொடுப்பாரு. சிலருக்கு தொட்டு ஜெபம் பண்ணாலே டிவைன் ஹீலிங் நடந்துடும். இப்படி ஏராளமான சாட்சிகள், HIV ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், பார்வை குறைவுகள் இருக்கட்டும், பல சரீரத்தில் எவ்வளோ பெரிய பலகீனங்களா இருந்தாலும் இறைவன் சுகம் கொடுத்துடுறார். ஹல்லேலூயா. ஸோ 3வது சாட்சி வாட்டர். இந்த ஹோலி வாட்டர் அவரே தொடுறதுனால இது சாட்சியாக நாங்கள் அந்த ஏராளமான சாட்சிகள் பார்த்துருப்பீங்க. இலவசமா தேவன் கொடுக்க சொன்னாரு. அது குடிச்ச கையோட மரித்தவர்கள் எந்திரிச்சிடுறாங்க. ஒரு சாட்சியை நீங்க போட்டிருக்கலாம். அங்க அந்த ஒரு சாட்சி, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உயிரே போயிடுச்சு. 18 மணி நேரம் அவங்களுக்கு உயிரே இருக்குல்ல. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஹோலி வாட்டர் மட்டும்தான் கொடுத்து அவங்க எந்திரிச்சிட்டாங்க. 10 நாள்ல நம்ம சபையிலே அவங்க சாட்சியை சொல்றதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த அவங்க வராங்க. இன்னொரு இவங்க தான் நம்ம சபையில அந்த அம்மா இப்ப படுத்திருந்தாங்க இல்லையா, ஐசியூல உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு இருத துடிப்பே இல்லை. டாக்டர் வெண்டிலேட்டர் தான் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஹார்ட் பீட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஃபங்க்ஷனால தான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும்னு தெரியப்படுத்தினாங்க. ஸோ ஆனால் அந்த அம்மா 10 நாள்ல வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்லேயே ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கெல்லாம் ஹோலி வாட்டர்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் அவரோட வல்லமை பாய்ந்து அங்கே ஹீலிங் நடக்கும். அவர் எனக்கு தெரியப்படுத்துவார். ஃபிசிக்கலாக இங்கே இருக்கிறக்குள்ள நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட ரத்தம் அது மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இலவசமாக அவரோட ரத்தம் மட்டும் தான் கிடைக்கும். எந்த பிஸ்னஸ் நோக்கத்துக்காக எல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தாராளமாக ஆண்டவர் பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஹோலி வாட்டர் மூலமா கொடூரமான நோய்கள் எல்லாம் குணமாகுது. கண்ணார நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால தான் திரளான சாட்சிகள் இந்த வருடம் எவ்வளோ நடந்ததுன்றது ஒரு சாம்பிளாகத்தான் நாங்கள் இது காமிச்சோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன் பாஸ்டர். வேத புக்கு கன்னடா பைபிள்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். மனசுக்குள்ள இப்போ இறைவனோட வேலை நான் செய்யணுமே, எப்படியாவது எப்படி செய்யணும், அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள 2 நாள் தான். செப்டம்பர் 14க்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன். செப்டம்பர் 17க்கு காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு ஒரு குரல் கேட்குது பாஸ்டர். நான்
சுவிதான் கேட்குது, பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கிற, லிவிங் ரூமில் கேட்குது. நான் வந்த பிறகு அதே குரல் என்னோட நான் தற்கொலை பண்ணுற டைமில் அந்த குரல் கேட்டதில் அதே குரல் என்னோட லிவிங் ரூம் 100 வெளிச்சம், 100 டியூப்லைட்டோட வெளிச்சம், அந்த பிரம்மாண்டமான தேவனை அப்படியே தரிசனம் பார்க்குறேன். நான் அவரவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. நான் தான் இயேசு கிறிஸ்து, ஐ எம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு. எனக்கு அந்த ஹெவன்ல எவ்வளோ அவர்கிட்ட போராடி சண்டை போட்டேன் என்னோட நியாயத்தை கேட்டு. ஆனால் அவர் என்னோட வீட்டில் வந்தக்குள்ளோ என்னோட டங் அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் வார்த்தையே வரல. என்னோட மாம்ச கண்கள்லே பார்க்குறேன், நான் ஆவியின் கண்கள் இல்லை, மாம்ச கண்கள்லே பார்க்குறேன். அவர் பார்க்குற இவ்வளோ சீக்கிரமா 2 நாளில் வந்துட்டாரா? ஏன்னா என்னோட அந்த வார்த்தைகளை நான் நம்ப ஆரம்பிச்சேன். மோசையோட சஞ்சாரம் பண்ணது, பேசிட்டு இருக்கிறது, முகமுகமாக பேசிட்டு இருக்கிறது, அதே தேவனை தானே நானும் பார்த்துட்டு வந்தேன். என்கிட்டயும் அவர் வரணுமே, பேசணுமே. அப்பதான் அவர் தலையை தொட்டு கிருபாதார வரங்கள்னால நிரப்பி என்னோட அன்பின் ஆவினாலும் உன்னை அபிஷேகம் பண்றேன். நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றியோ தேவனோடைய அன்பு பசுத்தாவி மூலமாக உன் மூலமா பாய்ந்து செல்லும், அவங்க மகிமைகளை காண்பார்கள் தெரியப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்தாவி மூலமாக தேவனுடைய அன்பை என் மக்கள் காண்பார்கள் சொன்னார். ஸோ அதுதான் இந்த சாட்சிகள். ஹல்லேலூயா. இருதத்தில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. இருதத்தில் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றெல்லாம் உறுதியாக சொன்ன அதே தேவன் தான் இந்த நம்ப முடியாத அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5:8 படி இருதத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாக தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் பொய் உரைக்காத தேவன், எல்லளவு அவர் பொய் பேசவே மாட்டாரு. 1 சாமுவேல் 15:29, ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 6:18, தீத்து 1:2 வசனங்கள் அவ்வளோ இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. அவர் பொய் உரைக்காத தேவன், எல்லளவு அவர் பொய்யே பேச மாட்டாரு. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னோட வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக இருதத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமா தேவனை தரிசிப்பார்கள் என்றது என் வாழ்க்கையில அது கிரியேட் செய்துட்டு இருக்கு. பிராக்டிக்கலான அனுபவம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவரை சாதாரணமா யாராவது பார்க்க முடியுமா? இல்லையா? 1 தீமோத்தி 6:15-16 அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஏக சக்கராதிபதி, சாவரன் காட், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர். அப்படிப்பட்ட தேவனை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்கவே முடியாது. ஆனா அவரை காண முடியும்னு ஏசப்பா தெரியப்படுத்துறார். இந்த காணக்கூடாத இறைவன் அவரோட வல்லமையை பார்க்க முடியும். அவரை பார்க்க முடியும், அவரோட தோற்றத்தை பார்க்க முடியும். அப்படி சொல்ற ஒரு வல்லமை ஏசப்பா கரத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:27, அந்த சேரக்கூடாத இறைவனை நமக்கு கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் வல்லமை ஏசப்பா கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. மரித்தோர்களை எழுப்புற தேவன் பிதாக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், அதே வல்லமை ஏசப்பா கையிலேயே கொடுத்திருக்கிறார். யோவான் 5:21, என்னை மரித்த எனக்கு உயிர் கொடுத்தார். அவரோட வல்லமையினால நான் இன்னைக்கு எழுந்து நின்று இந்த இடத்துல உங்கள் மத்தியில திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் உண்மையான தேவன், அவர் பொய்யொரிக்காத தேவன். அவர் தான் திட்டமாக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, இருதத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நிச்சயமாக தேவனை தரிசிக்க முடியும். இந்த தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய தோற்றம் வஜ்ர கல்லுகளுக்கு ஒப்பாக இருந்தது, பத்ம ராகத்துக்கும் ஒப்பாக இருந்தது, நவரத்தினங்கள் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது.
அந்த தேவாதி தேவனுடைய அழகு விவரிக்கவே முடியாது. என்ன கண்ணார பார்த்துட்டு வந்திருக்கிறா அவரோட முகம் அழகு எப்படிப்பட்ட அழகுன்னு. ஸோ இப்படிப்பட்ட தேவன் அவரோட அழகிய ரூபம். சாங்ஸ் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டுல 5:16 அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவரோட அழகிய ரூபத்தை பார்க்க எல்லாருக்குமே வாஞ்சை இருக்கு தானே. அப்படிப்பட்ட தேவன். காரணம் அவர் அத்தனை அழகுள்ளவர். அவரோட குணங்கள் இன்னும் கேட்கவே வேண்டாம். 1 யோவான் 4:8-16 படி அவர் அன்புள்ளவர். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் தான் உண்டாக்கின மனிதர்கள் மத்தியில பேசணும், உலாவணும்னு அவருக்கு வாஞ்சை இருக்கு, தாகம் இருக்கு. ஆதியில அவர் படிச்சது ஆதாம் ஏவால படிக்கிறார். ஆதியாகமும் 9:10 முதல் மனிதன் ஆதாம படிக்கிறார், ஆதாம ஏவாள். ஸோ இவங்க 2 பேர் பகல்ல குளிர்ச்சியான நேரத்துல வேலையில அவங்களோட சேர்ந்து நம்ம தேவன் உலாவி கொண்டிருந்தார். அவ்வளோ அன்பு. ஏதேன் தோட்டத்துல உலாவி கொண்டிருந்தார். ஏதேன் தோட்டம் பொய் இல்லை பாஸ்டர், அது உண்மை. அது ஈராக் தேசத்துல இருக்கு. ஈராக் தேசத்துல பாக்தாத் நகரத்துல, தலைநகரத்துல ஒரு 700 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த இடம் இருக்கு. ஹோலி பைபிள்ல என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதே போல அங்க இருக்கு. இப்ப மரமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பேர் ஆதாம் மரம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆதாம் ஏவாள் 2 பேர் கூட உலாவி கொண்டிருந்தாரு. அப்படி இருக்கிறக்குள்ளும் இவங்க 2 பேரும் அவரோட மனதை வேதனைப்படுத்ததுனால அவருக்கு ரொம்ப व्यसனமாயி அவங்களை விட்டு விலகினார். தேவன் வேற ஒரு மனிதர்களை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 5:24 ஏனோக் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவங்களோட சஞ்சாரம் பண்ணினார். ஆதியாகமம் 6:9 நோவா என்ற மனிதனோட சஞ்சாரம் பண்ணினார். யாக்கோபு ஜேம்ஸ் 2:23 படி ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனோட அவர் ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வாரா. ஆபிரகாம் என்னோட சிநேகிதன் அப்படின்னு சொல்வாரா. ஸோ ஒரு நண்பனை போல உலாவி கொண்டிருந்தார். யாத்ராகமும் எக்ஸோடஸ் 33:11 என்னாகமும் நம்பர்ஸ் 7:89 12:8 அங்கே மோசே என்னும் ஒரு மனிதனை குறித்து அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறவங்கள முகமுகமா பார்த்து பேசுறோமே அது போல மோசஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரா. ஸோ இதெல்லாம் படிக்கிறவங்கள எனக்கு அவரோட பேசணும், உலாவணும். தினந்தோறும் 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணி உட்காரக்குள்ள பக்கத்துலேயே உட்காந்துடுவார். ஸோ ப்ராக்டிக்கலாக என்னோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு இது. ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதன்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறது நம்ம வார்த்தைகள் படிக்கிறது மட்டும் இல்லை, அது அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ணி ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அனுபவத்தை. ஹல்லேலூயா. ஸோ இப்படி அவருக்கு நம்ம கூட பேசுறது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. நம்மை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவங்க ஹோலி பைபிளில் எல்லார் பற்றியும் பேசியிருக்காரு. இந்த ஹோலி பைபிள் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கு இல்லையா. ரோமன்ஸ் 4:23-24 நமக்காகவே எழுதப்பட்டிருக்கு. இதில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம பற்றி என்ன தெரியப்படுத்துறார். 2 கொரிந்தியர் 6:16 நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் மத்தியில் உலாவுவேன். நம்ம மத்தியில் உலாவுன்னு அவர், அதுதான் அவரோட ஆசையாக இருக்கு. நம்ம வீட்டில் வரணும், நம்ம வீட்டில் வசிக்கணும், நம்ம அவரோட பேசணும். இதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் வருவாரா, நம்ம ஏழையா இருக்கிறோமே, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அவருக்கு ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லை. தேவாதி தேவன் தெரியப்படுத்துறார், நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணி அவர்களோட மத்தியில உலாவேன்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த தேவன் தான் திட்டமாக தெளிவாக தெரியப்படுத்துறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தரிசித்த ஒரு மனிதன் இருக்கிறாங்களா? வேதத்துல ஒரு மனிதன் இருக்கிறாரு. யோபு 1:3 அதுல ஊத்ஸ் என்னும் தேசத்துல யோபு என்ற ஒரு மனிதன் வசித்து இருந்தார். இந்த ஈராக் தேசத்துல அவரோட கல்லறை இருக்கு பாஸ்டர். யோபுது கல்லறை 3 முறை தொழுகை பண்ணுவாங்க.
அவரோட கல்லறை இருக்கு. இது ஹிஸ்டரி. டே அண்ட் நைட் தொழுகை பண்ணுவாங்க. இந்த வேதத்துல வந்து யோபு பத்தி, அவன் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல அவனை போல செல்வந்தன் ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது, அவ்வளோ பெரிய ஒரு மனிதன். ஆனால் அதே சமயத்துல யோபு 1:8 படி அவன் உத்தமன், அவன் சன்மார்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகினவன், பொல்லாப்புக்கு விளங்கினவன் என்று தேவனே அப்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பூமியில யாருமே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இல்லைன்னு தேவனே வந்து சாட்சி கொடுத்திருக்கிறார்னா பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் யோபுக்கு. ஆனால் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம் என்னன்னாக்கா, பிரசங்கி எக்லெசியஸ் 9ஆம் அதிகாரத்துல 1-3, துன்மார்கனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அது நீதிமான்களுக்கும் சம்பவிக்கும், பிரார்த்தனை செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதே தீமை பிரார்த்தனை செய்கிறவர்களுக்கும் சம்பவிக்கும். இதுதான் உலகத்துல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சாலமோன் ஞானி தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த யோபுக்கு உபத்திரவ நாட்கள் பிடித்தது. யோபு 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோபு 30:27ஆம் வசனம். அவன் புலம்புகிறான், தேவனே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டதுன்னு அப்படி வந்து புலம்புகிறார். யோபு 10:7 படி அவன் சொல்றான் இப்படியாக, நான் சன்மார்கன் என்று உமக்கு தெரியும், தேவனே நான் துன்மார்கன் அல்ல என்றதும் உமக்கு தெரியும். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ஒரே ஒரு நாளில் பலவிதமான காரியங்கள் அவருக்கு வந்தது. அவருடைய சொத்து சுதந்திரம், அவரோட ஐஸ்வர்யம் அத்தனையும் இழந்து போனாரு. 10 குழந்தைகள் மரித்து போனார்கள். தலை சொரித்து கொண்டான், புழுதியில் உட்கார்ந்தான், சாம்பலை அள்ளி பூசி கொண்டான், ஓடு ஒன்றை எடுத்து தன் சரீரத்தில் அந்த புழுதியாக அந்த புண்ணு அதை தேய்த்து கொண்டிருந்தான். தேய்த்து சலித்து போனான். அந்த கொடியமான பருக்களை தேய்த்து சலித்து போனானா பாருங்க, அந்த அளவுக்கு அவருக்கு உபத்திரவம் பிடித்தது. அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்தார்கள். யோபு 2ஆம் அதிகாரத்துல 12-13. தூரத்துல இருந்து அவனை பார்த்துட்டு, ஐயோ இவனோட துக்கம் மகா கொடியது அப்படின்னு வந்து கண்டு புலம்பி அழுகுறாங்க. அவன் அருகில உட்கார்ந்து 7 நாட்கள் இரவும் பகலும் புலம்பி அழுதார்கள். ஆனா அதே நண்பர்கள் அவனை ஹர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 குழந்தைங்க இழந்த கையோடும் என்னை வந்து விசாரிப்பாங்க ஜனங்க, சொந்த பந்தங்க ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், பக்கத்துல ஸ்ட்ரீட்ல உள்ள ஜனங்க, நேபர்ஸ் வந்து விசாரிப்பாங்க, ஐயோ 2 குழந்தை எழுதிட்டேன்னு. பின்னாடி பேசுறது அப்படி வந்து என்னை விசாரிக்க வருங்கோ கேட்பாங்க. பின்னாடி பேசுறது மறுபடியும் இன்னொரு குரூப் விசாரிக்க வருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ உங்களை விசாரிச்ச ஆளுங்க இப்படியா தப்பா சொல்றாங்க, என்ன பாவம் செஞ்சாலோ, என்ன சாபத்தை செஞ்சாலையோ, என்ன அக்கிரமத்தை செஞ்சாலே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப கடினமா என்ன பேசி இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு நலமாக இருக்கிறக்குள்ளோ, நமக்கு எல்லா சௌகரியமாக இருக்கிறக்குள்ளோ நல்லா தான் இருக்கும். மற்றவர்களுக்கு வரும் துன்பங்கள் நமக்கு வராது என்று ஒரு நாளும் நம்ம எண்ணக்கூடாது. மற்றவர்களுக்கு வரும் நோய்கள் நமக்கு வராதுன்னு ஒரு நாளும் எண்ணக்கூடாது. மற்றவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. யோபு மனம் கசந்து அழுதான். அதே மாதிரி நானும் மனம் கசந்து அழுதுருக்கு நிறைய நேரத்தில். யோபு 23 யோபு 23:3-4 வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவரோட ஆசனத்துக்கு முன்பதாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பதாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். நான் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலான்னு அப்படி வந்து சொல்றாரு. ஸோ எல்லாவற்றையும் நான் எழுந்து போயிட்டேன்னு தெரியப்படுத்துறாரு. இந்த புழுதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உத்தமனாக இருந்தேன், உண்மை உள்ளவனாக இருந்தேன். ஸோ உண்மையாக தேவனை சேவித்துக் கொண்டிருந்தேன். அந்த தேவன் எங்கே சொல்லுங்க? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த சஞ்சலம்? ஏன் என்னோட குழந்தைகள் மரித்து போனார்கள்னு அவர் புலம்பி அழுத போலவே நானும் அழ ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில இது அப்படியே நடந்திருக்கு. யோபுக்கு நிச்சயமா தேவன் தரிசனம் கொடுத்தாரா? அப்படி அழுத யோபுக்கு
அவருக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கும் கொடுத்தார். யோபு 42:5 அவன் தரிசித்தான், தேவனை தரிசித்தான். என் காதுகள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்குது, இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இறங்கினார், ஆண்டவர் இறங்கினார், காட்சி கொடுத்தார். அவன் இழந்த அத்தனையும் அவருக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்துட்டார். 2 மடங்காக திருப்பி கொடுத்துட்டார். இப்போ என்னோட 2 குழந்தைங்க அங்க இருக்கு, எனக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ், அதை ஃபுல்ஃபில் பண்ண more than 200 பிள்ளைகளை ஆத்மாக்களை எனக்கு கொடுத்துட்டார் God. ஹல்லேலூயா. பல மடங்கு என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் முழுவதிலிருந்து அவரோட கல்லறைக்கு, யோபுவோட கல்லறைக்கு ஜனங்க வராங்கன்னா பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், உலகம் முழுவதும் நம்ம கைவிடலாம். ஆனாலும் இந்த இருதயம் சுத்தமாக இருந்தால், சுத்தமான இருதயத்தோடு நாம் அவரை பின்பற்றுவோம். உண்மையாகவே தேவன் நம்மை தேடி வருவார். நம்ம ஒருவேளை அவருக்கு உண்மையாக நம்ம பின்பற்றினால் அவரே தேடி வருவார். கண்ணீரை அவரால் மட்டும்தான் துடைக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கா, அதை நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? எரேமியா 17:9 மகா கேடுள்ளது இந்த இருதயம், மகா கேடுள்ளது, கிறுக்குள்ளது. மார்க் 7:20-23 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கினா எல்லா பொல்லாங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்கு பாஸ்டர், அத்தனையும் இருதயத்துல இருந்து தான் வருது. அப்ப அந்த இருதயம் மகா கேடுள்ளது. அதனாலதான் ஆதியாகமம் 5:6-5 இந்த இருதயத்தை பத்தி தேவன் தெரியப்படுத்துறார். இந்த இருதயத்தின் நினைவுகள் எல்லாமும் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது, பொல்லாங்கனால நிறைந்திருக்குது. அது மட்டுமல்ல, இன்று செய்கிற பாவங்கள் நாளை மறந்து விடுமா? இல்லை, அது மறந்து விடாது, அது மறைஞ்சியும் போகாது. இன்னைக்கு செய்த பாவங்கள் அது கூடுதல் ஆகிக்கொண்டே போகும். சங்கீதம் சாம்ஸ் 38:4 என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிறது, அவைகள் பார சுமை போல என்னால் கூடாத பாரமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய அக்கிரமங்கள் தினமும் பலுகி பெருகி கொண்டே போகிறது. அப்படி என்னாகமும் 32:23 சொல்லப்பட்டிருக்கு. நம்பர்ஸ் 32:23 பாவத்தின் கொடூரம் இதுதான், மேலே மேலே ஏறிக்கொண்டே போகும். அதனால தான் சாலமோன் ஞானி சேலஞ்ச் போடுறார். நீதிமொழிகள் 20:9 படி என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், பாவமர துப்புரமானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு சேலஞ்ச் போடுறாரு. நம்மளுடைய இருதயம் பாவ நிறைந்த இருதயமாக இருக்கு, பாவ யோசனைகளை சிந்தித்து கொண்டிருக்கு, பாவ சிந்தனையிலே இருக்கு. ஏன் என் இருதயத்தை நான் சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யாருமே இல்லைன்னு அப்படி ஒரு வார்த்தை சாலமோன் ஞானி வைக்கிறாரு. பிரசங்கி 7:20 எக்லீசியஸ் 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இந்த பூமியிலே இல்லை. அப்போ எப்படி நம்ம அந்த இறைவனை பார்க்க முடியும்? ஏன்னா இறைவன் தான் சொல்லிட்டாரு, இருதயம் சுத்தமா இருக்கிறவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்புறம் இறைவன் முடிவு பண்றாரு. லேவி ராகமம் 22:32 தேவன் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், உங்களால என்னை உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது, அதனால ஐ வில் மேக் யூ ஹோலி அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஹெப்ரேயர்கள் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனாலும் தேவனுக்கு நம்மளை பார்க்கணும்னு ஒரு ஆசை. நம்மளை எப்படியாவது பரிசுத்தப்படுத்திட்டா
அவர் உண்டாக்கின மனிதர்களோடு அவர் பேசுவார், உலாவுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கரைப்பட்ட இருதயத்தை எப்படி வந்து சுத்தமாக்குறது? ஏன்னா ஹெப்ரேயர்கள் ஹெப்ரூஸ் 12:14 பரிசுத்தமாக இல்லைனாக்கா யாரும் ஒரு காலமும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இருதயத்தை எப்படி வந்து சுத்தமாக்குறது? நம்மை நாமே சுத்தமாக்க முடியாது. ஸோ நான் மாத்துகிறேன். சாலமன் ஞானி சொல்றாரு மாற்ற முடியாதுன்னு. ஆனா தேவன் சொல்றார் நான் மாத்துகிறேன். 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. லேவி ராகமும் 17:13, ஹெப்ரேயர்கள் 9:22 பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தேவாதி தேவனே இறங்கினாரு. மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் உண்டு. எல்லா மனிதனுடைய ரத்தம் அசுத்தம் ரத்தம் என்று அவர் அறிந்திருந்தாரு. அவரே இறங்கி வந்தார், மனிதனாக இறங்கி வந்தார். தம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் அவர் கழுவினாரு. நம்மளுடைய எல்லா செத்த கிரியைகள் ஹெப்ரேயர்கள் 9:14 நம்மளுடைய எல்லா செத்த கிரியைகளை அழிந்து போகுவதற்காக ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எல்லா விஷயத்திலும் விடுதலை தரும். நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க, சிகரெட்ல, போதை பழக்கத்துல, கஞ்சால. நாங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பிரதர் பாஸ்டர், நிறைய பேர் அடிமை, இச்சையில அடிமை. அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட ட்ரஸ்டில் ட்ரஸ்டி, நான் என்னோட ஜனங்களுக்கு வந்து ஜெபம் பண்றதுக்குள்ளோ அவங்க போதையில் அடிமையா இருப்பாங்க. புது சிருஷ்டியாக புது மனிதனாக மாற்றணும். டிவைன் ஹீலிங்னால தான் மாற்ற முடியும். அழகா 20 வருஷம் 30 வருஷம் போதையில் அடிமையா இருக்கிறவங்க, நியர் டெத் இருக்கிறவங்க, இந்த அடிமைத்தனத்துல லங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், நுரையீரல் எல்லாம் போயிட்டு இருக்கும், அப்படியே வார்னிஷ் போல ரத்தம் வாங்கி எடுப்பாங்க. நியர் டெத்து, ஒரு ஃபியூ டேஸ் தான் அவங்களுக்கு லைஃப். அப்படி இருக்கிற ஆளுங்களை ஆண்டவர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு புது மனுஷனாக மாற்றி அந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு ஹிஸ்டாரிக்கல் உமன்ன்ற ஒரு அவார்ட், சிறந்த சீரிய சமூக சேவை பணியை சிறப்பாக செய்துட்டு இருக்கிற ஒரு பெண். இதுதான் அந்த அவார்டுக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த கவர்மெண்ட்டே எனக்கு கொடுத்தது. ஏன்னா அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஹோம்ல வச்சிடுவாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டுங்க, கைவிடப்பட்ட விதவைமார்கள், திக்கற்ற பிள்ளைகள், இப்படிப்பட்ட நோயில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உடல் சோர்வில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உடல் உறுப்பு குறைவுகள் உள்ள பிள்ளைகள், கண் பார்வை மந்தமா இருக்கிற பிள்ளைகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றவங்களோ கிரியை நடக்குது. அதோட ரிசல்ட் தான் அந்த டெஸ்டிமனிஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்ல இருக்கு எல்லாமே. நித்திய ஜீவன் சேனல், நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனல்ல அத்தனை பேரும் சாட்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஏசப்பாவோட ரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஸோ நம்மளோட கெட்ட வழக்கங்களும் மாற்றி ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி விடும். ஸோ அவரோட அன்பு அவ்வளோ சுத்தமான அன்பு. அவரோட அன்பு சுத்தமாக்குகிறது. அவரோட ரத்தம் நம்மளை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18, 1 கொரிந்தியர் 6:11. கர்த்தரோட ஆவியினால நம்ம கழுவப்படுகிறோம். தேவன் தமது ரத்தத்தினால கழுவுவது மாத்திரமல்ல, கெட்ட பழக்க வழக்கங்களையும் அறுத்து எறிகிறார். அது மாத்திரமல்ல, அவன் அதற்கு பின்பு தம்மை போல மாத்துகிறார். அதற்காகத்தான் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். நம்ம விரும்பி கேட்கிறவர்கள் யாவருக்கும் மகிழ்ச்சியோட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 11:13 படி வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை மலை போல ஊற்றுகிறேன் கொடுப்பேன்னு தெரியப்படுற. சபைக்கு மட்டும் அல்ல, அவரு ஜாதி மதத்தை பார்க்கவே இல்லை. ஏழை பணக்காரன், இந்த நாடு அந்த நாடு அல்ல இல்லை, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாருக்குமே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 சொல்லி இருக்கிறார். சோ அந்த ஆவியை ஊற்றுவாரு. சோ தேவன் சொன்ன வார்த்தையை
அவர் வந்து நிச்சயமா அவர் வந்து பொய்யொலிக்காத தேவன். அவர் சொன்னா சொன்னதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்ளணும். நிறைய பேர் வந்து பாஸ்டர் ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு துணிகரமான பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மைண்டுக்குள்ள ஏசப்பா வந்தாரு, மரித்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அவர் ஃபர்கிவ்னஸ் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். நம்ம இஷ்டம் போல வாழ ஹைப்பர் கிரேஸ்ல ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களோ அந்த ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம் பிதாவுக்கு அவரோட குமாரனோட ரத்தம் பொக்கிஷம். ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10:29 அந்த குமாரனோட ரத்தம் ரொம்ப பொக்கிஷம். துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என் குமாரனை நீ நிந்திக்கிறாய், என் குமாரனோட ரத்தத்தை அசுத்த ரத்தம் என்று சொல்கிறேன், உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை பிதாவே சொல்றாரு. ஸோ இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எனி டைம் அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு. அதிக ஜனங்க நம்ம புறஜாதிகளை கூட அவங்களுக்கு ஏசப்பா பத்தி தெரியாது. ஆனா நம்ம போய் தெரியப்படுத்தினா அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா அவங்க மேல அவரோட ஆவியை ஊத்திடுவாரு. ஆட்டோமேட்டிக்லி அவங்க கிரைஸ்டுக்குள்ள வந்துடுவாங்க, புது சிருஷ்டியாகவே மாறிடுவாங்க. ஆனா கடினமான இருதயம் எப்படின்னாக்கா நம்ம இயேசு தெரிஞ்ச மக்களுக்கு அதிகமா ரொம்ப கடினமான இருதயம், துணிகரமான பாவங்கள் செய்வாங்க. ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினக்குள்ளோ கட்டளைகள் மீறுதல் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பாக இருக்கு அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினா நம்மிலிருந்து பிரிந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கு. நம்மிலிருந்து பிரிந்து போவார்கள். 1 யோவான் 2:19 இவங்க நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்மிலிருந்து பிரிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்துக்கு நம்ம மதிப்பும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இந்த ஆவியானவர் வரும் பொழுது 2 காரியங்கள் நம்மளோட இருதயத்துல ஃபீல் பண்ண முடியும். முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல தேவனை தரிசிக்க அவர் வந்து வழிகள் தெரிந்து கொடுக்கிறார். அந்த தேவனை தரிசிக்க வழிகள் தெரிந்து கொடுக்கிறாரு. 2வது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது, அதாவது நம்மளோட உள்ளத்துல வரும் பொழுது உண்மையாகவே கடவுள் நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பார், ஒரு உணர்வை கொடுப்பார். ஸோ இப்படிதான் வந்து அவரோட ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருக்கும், அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய உள்ளத்தில் அவரை தரிசிக்க முடியும். இதற்காகத்தான் அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. மகிழ்ச்சியின் மேல மகிழ்ச்சி நமக்கு தருவாரு, மகிமையின் மேல மகிமை என் சாயலாக அவர் வந்து காண்பாரு. ஸோ இந்த தேவனுடைய பிரசன்னம் உங்கள் நமக்கு எல்லாருக்குமே நிரம்பிட்ட உடனே நம்ம ஜெபிக்கிறக்குள்ள அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவன் அருகில் நிற்கிறத போல நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த அனுபவத்தை நான் வந்து ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது என்ன இப்படிதான் வந்து வழி நடத்திட்டு வந்திருக்கிறார் பாஸ்டர். மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபம் ஆக முடியும். நம்ம தம்மை போலவே அவர் மாத்திடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் நம்ம வாழ பாவமின்றி வாழ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ நம்ம தோற்றங்கள் முழுவதும் மாறிவிடும். அவரை போலவே நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தற்கொலை வரைக்கும் போனதுனால என்னை போல யாராவது தற்கொலை பண்றாங்களா அது பார்த்த உடனே முதல் போய் நான் அவங்களுக்கு தெரியப்படுறேன், வேண்டாம், உங்களை மகிழ்விக்க நம்ம தேவன் ஏற்கனவே அவர் வந்து உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறார், மரித்து இருக்கிறார் அப்படின்னு வந்து நான் வந்து தெரியப்படுத்துவேன். இந்த கிருபாசானத்திலிருந்து தேவனுடைய குரல்ல வந்து மோசே அன்னைக்கு கேட்டார். கிருபாஸ்தானத்திலிருந்து தேவனுடைய குரலை மோசே கேட்டது போல எல்லாராலும் கேட்க முடியும், காணவும் முடியும். அவர் வந்து அப்படிப்பட்ட தேவன், பரிசுத்த ஆவி. அவரோட குரல் அவ்வளோ இனிமையான ஒரு குரல். அந்த மாதிரி ஒரு குரல் அவரது. 2 கொரிந்தியர் 5:14 படி
கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனால தற்கொலை வரைக்கும் வர ஜனங்களை வந்து தெரியப்படுத்துவேன், நீங்க போய் தற்கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லி. முழு இருதத்தோட நம்ம தேடினா நிச்சயமா அவரை வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம அவர் தேடினா நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு ஜெரேமியா 29:13 சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த தேவன் உண்மையான தேவன். நம்ம கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நம்ம தேடுவோம். இப்படிப்பட்ட தேவன் தரிசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:4-5 படி சவுலை பவுலாக மாற்றி சவுலுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 22 Acts 22:17 படி ஆலயத்தில் தரிசனமா கொடுக்கிறார். பாருங்க, பவுலுக்கு ஆலயத்தில் தரிசனம் கொடுக்கிறார். அதனால வந்து எல்லா மக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நான் என்ன தெரியப்படுத்துறேன்னாக்கா, ஆலயத்துக்கு வாங்க. இவ்வளவு சமீபமாக இருக்கிற தேவன் அவரோட ஆசீர்வாதத்தை ஆலயத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல சிங்காசனத்துல பிதா உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ராஜாதி ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆலயத்துல வந்து நேரடியா அவருக்கு தரிசனம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு போவது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? உபாகமும் 4:7 வாசிப்போம். உபாகமும் டியூட்டானமி 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுதுகொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? ஆமென். சோ எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு நமக்கு கொடுத்திருக்காரு பெரிய ஜாதி. நம்ம பெரிய ஜாதிங்க எவ்வளவு சமீபமாக இருக்கிற அந்த தேவனை நம்ம அவர்கிட்ட டைரக்டா வந்து பிளெஸிங் வாங்கிட்டு போகலாம். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 11:4 தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல தான் இருக்கிறார், வீட்டுல எல்லாம். ஆலயத்துக்கு வாங்க, சண்டேஸ் ஆனா ஆலயத்துக்கு வந்து கலந்துக்கணும். ஆலயத்துக்கு வந்து கலந்துக்கின்னு அவரோட பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணி போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓய்வு நாள் எது கொடுத்திருக்கிறார்? ஆலயத்துல வந்து அவரை சந்திக்கணும். 6 நாள் நம்ம வேலை செய்யறோம், 7வது நாள் வந்து அவரை மகிமைப்படுத்தணும். என் பிள்ளைகள் வருவாங்களே காத்துட்டு இருக்கிறாருங்க. 6 நாள் காத்துட்டு இருக்கிறாரு. வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 7வது நாள் கண்டிப்பா என் பிள்ளைகள் என்ன பார்க்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். ஒரு பிளஸ் பண்ணி இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஆசீர்வதித்து ஒரு பாடலை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. மியூசிக். அந்த தேவன் ஆலயத்துல தான் இருக்கிறாரு. அவரோட கூடாரம் அவ்வளோ பெஸ்டாக இருக்கும். யாக்கோபின் கூடாரம் ரொம்ப நல்லா இருக்கிற கூடாரம், ஆசீர்வாதமான ஒரு இடம், ஸ்தலம். கரங்களை தட்டுங்க. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காணக்கான அழகு உன் வாசஸ்தலமே, காணக்கான அழகு உன் வாசஸ்தலமே, இஸ்ரவேலே என்ன ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு.
எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தை கொண்டு என் மூலமாக நீங்க பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தேவனே, அதிசயமான தேவனே, உங்களை நாங்க பார்க்க வேணும் அப்பா. உங்களை நாங்க சந்திக்க வேணும் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே எங்க குடும்பத்துல நீங்க வரணும் ராஜா. எங்களோட உள்ளத்துல நீங்க வரணும் சுவாமி. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னித்து பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வருகிற எல்லா கிரியைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. விசேஷமாக பாவத்திலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட பாவங்களை மன்னிங்க சுவாமி. ஒவ்வொரு சகோதரனோட பாவங்களை மன்னியும் சுவாமி. ஒவ்வொரு சகோதரிகளோட பாவங்கள் மன்னியும் சுவாமி. ஒவ்வொரு பெற்றோர்களோட பாவங்களை மன்னியும் சுவாமி. பிள்ளைகளோட பாவங்கள் மன்னியும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்து அவன் புதிய சிருஷ்டியாக மாறி விடுவான்னு சொல்லி. ஆண்டவரே, அந்த வார்த்தை பலிக்கட்டும் இயேசு சுவாமி. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருத்தரும் நீங்க மறுரூபப்படுத்துங்கள் ராஜா. ஒவ்வொருத்தர் கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும் ராஜா. ஆண்டவரே, சாப கட்டிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. ஆண்டவரே, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. எல்லா கெட்ட பழக்கிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதன்படி நடக்கட்டும் இயேசு சுவாமி. கர்த்தாவே, உங்களோட உயிர்த்தெழுதலின் வல்லமை தாருங்க, காமிங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தரும் காமிங்கள் சுவாமி. இருதயத்துல நீங்க குடியிருங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரோட ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நல்லபடியாக நடத்தப்போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரவே கூடாது ராஜா. இன்றோட ஒளியேற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் வரவே கூடாது ராஜா. பண கஷ்டங்களுக்கு நீங்க தாப்பா உதவி செய்யணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளைகளோட படிப்புக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி கொடுங்க ராஜா. கீர்த்தி கொடுங்க ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. இல்லாத வேலை நீர் உருவாக்கி கொடுங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தொழில் நஷ்டமாகவே இருக்கு, லாபமாக நீங்க மாத்துங்க ராஜா. ஆண்டவரே, இனி வரப்போற புதிய ஆண்டுக்குள்ள எல்லாமே மாத்தி தலைகீழாக மாத்துங்க ராஜா. ஆசீர்வாதமான ஆண்டாக நீங்க மாத்துங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திருமண காரியத்துக்காக வருகிறேன் ராஜா. எத்தனையோ பேர் வயசாகி திருமணம் ஆகாத இருக்கிறாங்க ராஜா. ஏற்ற துணையை நீர் வீடு தேடி அனுப்புங்க ராஜா. தேவனுக்கு பயந்து பெற்றோர்கள் கீழ்ப்பணிந்த ஒரு வரனை நீங்க தாங்கள் ராஜா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நீங்க வீடு தேடி அனுப்புங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. கர்ப்பத்தின் கனி நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே குழந்தைகளை தாரும் ராஜா. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி இன்றோட ஒளியேற்றினாலே கர்ப்பத்தின் கனி நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேவ சந்ததிகள் உருவாகட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சாப கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுதலை தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தேசத்துல எழுப்புதல் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களோட உயிர்த்தெழுதலின் வல்லமை காமிங்க ராஜா. கர்த்தர் பின்வரும் ஆவியை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க சந்தோஷ சமாதானத்தை அனுப்புகிறேன் ராஜா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம் அப்பா. அந்த சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஒவ்வொரு நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. உங்க தள்ளுள்ள கருத்துல ஆண்டவரே, ஒவ்வொரு நோயாளிகள் தொடுங்க சாமி. குணமாக்குங்க ராஜா. சுகம் தாரும் சுவாமி. ஒவ்வொரு சரீர உறுப்புகளை நீங்க தொடுங்க ராஜா. நீங்க தொட்டு சுகமாக்குங்க ராஜா. உங்களோட வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட வல்லமையால் நிரப்புங்கள் சுவாமி. உங்களோட அபிஷேகத்தால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கள் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இந்த நோய்கள் ஆண்டவரை கொண்டு வர பொல்லாத பிசாசின் கிரியைகள் இன்றோட ஒளியேற்றும் நாமத்தினாலே வியாதி படுக்கை நீர் மாத்துங்கள் ராஜா. நடக்காத காலம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, உங்களை துதிக்கணும் ராஜா, ஆராதிக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க எழுப்புங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உங்களோட முகத்துக்குள்ள பிரகாசம் ஒவ்வொரு முகத்துக்குள்ள ஜொலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்க ராஜா. பிள்ளைகள் கேட்கிறது மட்டுமல்ல, கேளாததும் நீ தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே.
உங்களுடைய பரிசுத்த வல்லமை நான் நிரப்புங்கள் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உங்கள் தீர்க்கதரிசன வரங்கள் தாரும் சுவாமி, தீர்க்கதரிசன சொப்பனங்கள் தாரும் சுவாமி, தீர்க்கதரிசன வெளிப்பாடுகள் தாரும் சுவாமி. ஒருவேளை ஏசப்பா நாங்களே இந்த வறட்சிக்கு ஆண்டவரே காரணமாக இருந்து நீங்க எங்களோட பேசாம இருந்த தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு ஏசப்பா, உங்களோட சத்தம் கேட்கணும் சுவாமி. மறுபடியும் எங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க ராஜா, உபயோகப்படுத்துங்க ராஜா, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவைகளை நீங்க சந்திங்க ராஜா. ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கணும் ராஜா. ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும் வேணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த சபையை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் தலைமை போதகர் ஈனோக் பாஸ்டர் நீர் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். எல்லை நீர் பெரிதாக்கும் ராஜா, விஸ்தாரப்படுத்துங்கள் ராஜா. அநேக ஆத்மாக்களை நீங்க கொண்டு வாங்க சுவாமி, நீங்க கொண்டு வாங்க ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Hallelujah.